அந்த பல்லு விளக்குறேன்னு சொல்லிட்டு பிரஷை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் தேய்ச்சிருப்பாங்க. அது பண்ணவே கூடாது. அந்த எனாமல் என்ன ஆயிரும், உங்களுக்கு தேஞ்சு போயிடும். இந்த முக்கிளை நரம்புவாதம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரேனியல் நரம்பு இருக்கு இல்லையா, 12 ஜோடி கபால நரம்புகள் இருக்கு. அதுல 5வது கபால நரம்பு 5th கிரேனியல் நர்வ் 3 பிரிவுகளாக மேல் தாடைக்கும் பல்லுக்கும் கீழ் தாடைக்கும் போகும். அப்ப அதுல ஏதாச்சும் அப்செக்ஷன் இருக்குல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பக்கம் தாங்க முடியாத அன்பேரபிள் பெயின் இருக்கும். இந்த பல்லு நல்லா இருந்தா தான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த பல்லு தானே உணவை அரைச்சி அனுப்புது. உள்ள உணவை அரைக்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சலைவா இருக்கு இல்லையா, எச்சில் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 80 வகையான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. ஓகே, அது எல்லாம் கலந்து கூழாக்கி உள்ள அனுப்பும். பல்லை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அதனால நீங்க வீட்டிலேயே ஒரு பல்பொடி தயாரிக்கிறதுக்குள்ள டிப்ஸை சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஹெல்த் கேபே தமிழ் நேயர்களே வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பல்லை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்கு என்ன பண்ணுறோம், பல்ஸ் டயக்னோசிஸ், நாடி பரிசோதனை பண்ணுறோம். ஸோ ஆங்கில மருத்துவத்தில் அந்த நாடி எவ்வளோ தூரம் துடிக்குது நாடி பார்ப்பாங்க. நாடி பார்த்துட்டு பல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது நார்மலாக இருக்கா இயல்பு நிலையில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு பல்ஸ் தான் பார்ப்பாங்க. சித்தம், ஆயுர்வேதம், யுனானியில் பார்த்திங்கன்னா 3 பல்ஸ் பார்ப்பாங்க. வாதம், பித்தம், கபம் 3 நாடி பார்த்து என்னென்ன நோய்கள் இருப்பதாக கணக்கில் கொள்வார்கள். அடுத்து அக்குபஞ்சரில் 12 நாடி பார்ப்போம். அதாவது லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன், அடுத்து கிட்னி, யூபி, அடுத்து ஸ்ப்ளீன், ஸ்டமக்கு, லிவர், கால் பிளாடர், ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், சாஞ்சியோவோ, இது மாதிரி இந்த 12 நாடிகளை பார்த்து எந்தெந்த உறுப்பு அதிகமாக வேலை செய்வது, எந்த உறுப்பு குறைவாக வேலை செய்கிறது என்பதை பார்த்து அதை அதிகமாக இருந்தால் குறைப்போம், குறைச்சிருந்துச்சுன்னா நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அந்த நோயை வெளிவதற்கு உதவி செய்வது அந்த நாடி பரிசோதனையின் அடிப்படையில் அக்குபஞ்சர் சிகிச்சை மேற்கொள்வது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக வித்தியாசமாக பல்லை வச்சு எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பல்லுங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த முகத்துக்கு அழகை கொடுப்பது, வடிவத்தை கொடுப்பது இந்த பல்லு தான். என்ன சொல்கிறாங்க, பல் போச்சுன்னா சொல் போச்சு அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பல்லு நல்லா இருந்தால் தான் பேச்சு எல்லாமே ஒழுங்காக வரும். அதான் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பல்லு விளக்குறேன்னு சொல்லிட்டு பிரஷை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் தேய்ச்சிருப்பாங்க. அது பண்ணவே கூடாது. அந்த எனாமல் என்ன ஆயிரும், உங்களுக்கு தேஞ்சு போயிடும். இதை வெரி சிம்பிளா ஒரு 30 செகண்ட்ஸ் தான். 2 பேஸ்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த பேஸ்ட்டை வச்சு டக்கு டக்குன்னு ப்ரெஷ் பண்ணிட்டு கொப்பளிச்சிடணும். நீங்கள் சும்மா 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் தேய்ச்சிட்டு கூடாது. அதை முதல்ல செய்யணும். அடுத்து ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா டைட்டாக வச்சுப்போம். அந்த ப்ரெஷ்ஷோட என்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் டேஞ்சரு. ரொம்ப சாஃப்டானதை வச்சு அப்படியே செல்ல ஃபுல்லாக மேலும் கீழும் இப்படி பண்ணாமல் மேலும் கீழும் நல்லா பண்ணணும். பண்ணிவிட்டு கடைசியில் ஈரப்பகுதி இருக்கு இல்லையா, அதுலேயும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அது இல்லாமல் விரல் வச்சு கடைசியில் நல்லா அழுத்தம் கொடுத்துரும். பல் எடுப்பா இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து நான் ஒரு பல்பொடியை நம்ம வீட்டிலே தயார் பண்ணி இந்த பல்லை வெள்ளை வெள்ளைன்னு ஆகிறதுக்குள்ள டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே இந்த பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க போகிறோம். இந்த பெரிய பல் இருக்கு இல்லையா, இந்த பெரிய பல்லு, இந்த பெரிய 2 பல் இருக்குல்ல, அந்த பல்லு, இந்த ஒரு பல்லும் அதுக்கு அடுத்த பல்லும் பார்த்திங்கன்னா கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர், கிட்னி சிறுநீரகமையும் சிறுநீர் பையையும் தொடர்புடையது. அப்போ இந்த 2 பல்லையும் பராமரிப்பது மிக முக்கியமானது. இந்த பற்களில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ கிட்னி சார்ந்து நோய் இருக்கலாம் என்று யூகம் பண்ணிக்கணும். நீங்கள் கிட்னி ப்ராப்ளம் சொல்லக்கூடாது, வேறு எதில் அடிபடக்கூடாத மாதிரி இருக்கும். அதனால் அதை நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த 2 பல்லு, இந்த பெரிய பல்லும் அடுத்த பல்லும், அதுக்கு 2 பல்லு பார்த்திங்கன்னா லிவர், கால் பிளாடரோட தொடர்புடையது. அப்போ அந்த பல்லை பராமரிப்பு செஞ்சுன்னா லிவரையும் கால் பிளாடரையும் பாதுகாக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த 2 பல்லு லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனோட தொடர்புடையது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த 2 பல்லு ஸ்பிளின் அண்ட் ஸ்டமக்கோட தொடர்புடையது. அடுத்த கடைசி 2 பல்லுகள் பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், சாஞ்சியோவோ, இந்த உறுப்புகளோட தொடர்புடையது. ஆகையினால இந்த பல்லை பராமரிப்பது மிக 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 முக்கியமானது. அதனால இந்த பற்களுக்கும் நம்ம உள் உறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் அதுதான். அதனால் இது பார்த்துருங்க. இப்போ என்கிட்ட ஒரு வித்தியாசமான கேஸ் வந்தான். இந்த பல்லு கடைசி பல்லு இல்லையா, இந்த பல்லு இந்த ஏரியாவில் பயங்கரமான பெயின் வந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொந்தக்காரங்க டென்டிஸ்ட் போயிட்டு பண்ணியிருக்காங்க. பல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணாலும் அப்பவும் பல்லு வலி குறையலை. அப்புறம் ரூட் கனல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. அதையும்
அப்பவும் வலி குறையல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்டர் இந்த பல்லை ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு பிறகும் கூட அந்த வலி நிற்கலை. ரிமூவ் பண்ணையில் கொஞ்சம் சரியாக இதாக இருக்காது, அப்போ அங்கே ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு லைட்டாக ஒரு மைனர் ஆப்ரேஷன் அப்போ வலி குறையலை. அப்புறம் வந்து ஒருத்தர் இருக்கார் வர்ம கல்யாணம் சொல்லி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. உண்மையான வர்ம கல்யாணம் கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு 60 நாள் போயிட்டு ஏமாந்துட்டு வந்தாங்க. நான் வந்த உடனேயே சொன்னேன், இதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ட்ரைஜெமினல் நியூராலஜியா மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். முக்கிலை நரம்பு வாதம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆச்சரியம், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் ஒரு அலோபதி டாக்டர் போனோம், அதே தான் சார் சொன்னாங்க. நாங்கள் இந்த முக்கிலை நரம்பு வாதம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரேனியல் நர்வு இருக்கு இல்லையா, 12 ஜோடி கபால் நரம்புகள் இருக்குது. அதில் 5வது கபால நரம்பு 5th கிரேனியல் நர்வு வந்து 3 பிரிவுகளாக வந்து மேல் தாடைக்கும் பல்லுக்கும் கீழ் தாடைக்கும் போகும். அப்போ அதில் ஏதாச்சும் அப்செக்ஷன் இருக்குல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பக்கம் தாங்க முடியாத அன்பேரபிள் பெயின் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பல்வலி மாதிரி தெரியும், ஆனால் பல்வலிக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி சொல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜிக்குள்ளே நீரில் போட்டேன். ஒரே நாளில் 50% குறைஞ்சி போய். ஏங்க 60 நாள் பண்ண வைத்தியம் எங்க, இந்த பல்ல பிடுங்கின கதையெல்லாம் எங்கே, ஒரே நாளில் 50% போச்சு. அதுக்காகத்தான் எந்த நோய் வருகிறது, அது நோய் முதல் நாடு அது நினைக்கும் வாய் நாடி வாய்ப்பளிச்சு வல்லூர் சொல்லிட்டு போயிருக்காங்க. பாட்டா இருக்கார்ல, அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அது மாதிரி எதனால இந்த வழி வருதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டு ஒன்று பண்ணக்கூடாது. பல்ல வச்சு டயக்னோசிஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஒரு வேலை நீங்கள் பயப்படாங்க சொல்லணும்னு சொல்லி அந்த பல்ல பிடிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நேரம் உள்ள உறுப்புகள் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பயந்துடக்கூடாது, வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால இந்த பல்லை பராமரிப்பதற்கு மிக மிக முக்கியமானது இந்த பல்லு நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த பல்லு தானே உணவை அரைச்சி அனுப்புது. உள்ள உணவை அரைக்கையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சலைவா இருக்கு இல்லையா, எச்சில் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 80 வகையான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. ஓகே, அது எல்லாம் கலந்து கூழாக்கி உள்ளே அனுப்பும். செரித்தல் இங்கே நல்லா நடைபெறும் என்று சொன்னால் உங்களுக்கு பல்லு வந்து அவசியமானது. அப்போ பல்லா பராமரிப்பதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நல்லா அரைச்சி உள்ளே போன உடனே அப்போ வந்து நல்ல செரித்தல் ஒழுங்கு நடக்கும். செரித்தல் நல்லா ஒழுங்கு நடந்துச்சுன்னா நல்ல கார்போஹைட்ரேட்டு, நல்ல ப்ரோட்டீன், நல்ல விட்டமின்ஸ், நல்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கும். அப்போ அதுக்கு நல்ல வகையாக கிடைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், உடம்புகள்லாம் விநியோகம் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியம் பெறும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியம் பெறுவதற்கு இங்கே தொடங்கணும். ஓகேவா? இங்கே தொடங்குறது அந்த நல்லா மென்று அரைச்சி சுவைச்சி சாப்பிட்றோம் இல்லையா, அது மிக முக்கியமானது. அதை செய்வதற்கு இந்த பல்லு வந்து ரொம்ப உதவி புரியும். பல்லை வந்து பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அதனால் நீங்கள் வீட்டிலையே ஒரு பல்பொடி தயாரிக்கிறதுக்குள்ள டிப்ஸு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டிலையே நீங்கள் எப்படி வந்து இதை இந்த பல்பொடியை தயாரித்து பல்லு பலப்பழப்பும் வெள்ளையாக வச்சுக்கிறதுக்கும் பல்வலி வராமல் இருக்கிறதுக்கும் உள்ள டிப்ஸ் சொல்லிடுறேன். குறுமிளகு, கிராம்பு, சுக்கு, பச்சை கற்பூரம், இந்துப்பு, கடுக்காய், நெல்லி வத்தல், இதையெல்லாம் உங்கள் பக்கத்தில் நாட்டு மருந்து கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறங்க. நல்லா காய வச்சு அல்லது இளவரவில் வறுத்துட்டு அப்படியே அரைச்சி அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பல்லை விளக்குனீங்கன்னா பல்லு வெள்ளைன்னு பளிச்சுன்னு வந்துடும். பல்லுக்கு இடையில் இருக்கு இல்லையா, கருப்பு படிஞ்சிருக்குல்ல, அது எல்லாமே சரியாக போயிடும். இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா சிலவங்க வந்து போயிலே அடக்கிறது ப்ளஸ் வந்து இதென்னமோ அடக்கியெல்லாம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதனால தான் காரை பிடிக்கும். நீங்கள் டீ குடித்தாலும் காஃபி குடித்தா எது குடித்தாலும் கொப்பளிக்கணும், வாய் கொப்பளிக்கணும். சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படியே வச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிட்டே போய் விட்டுருவாங்க. ஒவ்வொரு முறை எது சாப்பிட்டாலும், உணவு சாப்பிட்டாலும், டீ சாப்பிட்டாலும், காஃபி சாப்பிட்டாலும் நீங்கள் வாயை வந்து காகல் பண்ணி துப்புறது வந்து மிக மிக முக்கியமானது. பல் பராமரிப்புக்கு இது முக்கியமானது. நீங்கள் அப்படியே அந்த பல் இடுக்கில் வந்து ஏதாச்சும் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும் சொன்னால் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அங்கே சீல் பிடிச்சி வாய் துர்நாற்றம் வரும். இதை பண்ணுறப்போ உங்களுக்கு துர்நாற்றம் வராது. ஓகேவா? இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி அப்படியே நல்லா பல் விளக்கிட்டு வாய் கொப்பளிச்சிங்கன்னு சொன்னால் பல் வந்து சூப்பராக வெள்ளையாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த பல் சார்ந்த நோய்கள் வராது. இதை செஞ்சு பாருங்கள். இதை வந்து இல்லை உங்களுக்கு இதெல்லாம் பண்ண எங்கே போய் இது வாங்குறதுன்னு சொன்னாக்க சொன்னீங்கன்னா நாங்களே வந்து கொரியரில் மூலமாக இதை வந்து இந்த பல்பொடி நாங்களே தயாரித்து வச்சுருக்கோம், அதை வந்து அனுப்பி வைக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து வந்து இந்த பல் சீரமைப்புக்கு வந்து ஸ்பெஷல் டெக்னிக்கு வந்து என்னுடைய தம்பி மகள் இருக்காங்க, அவங்க பல் டாக்டர். அவங்க நாங்களும் அக்குபஞ்சர் ப்ளஸ் பல் டாக்டர் சேர்ந்து அந்த பல் சீரமைப்பு வந்து மிக எளிமையாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி தேவைப்படுறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். முதல்ல இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லது நடக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.